பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கலாத்தியர் அதிகாரம் 4 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தது யார்? பதில்: சுதந்திரவாளியானவன். கேள்வி: காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருப்பவன் யார்? பதில்: சுதந்திரவாளியானவன். கேள்வி: நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் எவைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம்? பதில்: இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு. கேள்வி: காலம் நிறைவேறின போது தேவன் யாரை அனுப்பினார்? பதில்: தம்முடைய குமாரன். கேள்வி: ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப் பிரமாணத்திற்கு கீழானவரும் யார்? பதில்: தேவனுடைய குமாரன். கேள்வி: தேவனுடைய குமாரன் நாம் எதை அடையும்படி அனுப்பப்பட்டார்? பதில்: புத்திர சுவிகாரத்தை. கேள்வி: நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறபடியால் அவரை எப்படி கூப்பிட முடியும்? பதில்: அப்பா பிதாவே. கேள்வி: அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் எதை நமது இருதயங்களில் அனுப்பினார்? பதில்: தமது குமாரனுடைய ஆவியை. கேள்வி: இனி நீ அடிமையாயிராமல் யாராயிருக்கிறாய்? பதில்: புத்திரனாய். கேள்வி: நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் யாராயிருக்கிறாய்? பதில்: தேவனுடைய சுதந்திரனாய். கேள்வி: நாம் தேவனை அறியாமலிருந்தபோது எவைகளுக்கு அடிமைகளாயிருந்தோம்? பதில்: சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு. கேள்வி: இவ்வுலகத்தின் வழிபாடுகள் எப்படிப்பட்டது என பவுல் கூறினார்? பதில்: பெலனற்றதும் வெறுமையானதும். கேள்வி: தேவனை அறிந்திருந்தவர்கள் யார்? பதில்: கலாத்தியர். கேள்வி: தேவனால் அறியப்பட்டவர்கள் யார்? பதில்: கலாத்தியர். கேள்வி: நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்த்தவர்கள் யார்? பதில்: கலாத்தியர். கேள்வி: சகோதரரே, என்னைப் போலாகுங்கள் கூறியவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: பவுலுக்கு அநியாயம் ஒன்றும் செய்யாதவர்கள் யார்? பதில்: கலாத்தியர். கேள்வி: தேவதூதனைப் போல கலாத்தியர் யாரை ஏற்றுக்கொண்டார்கள்? பதில்: பவுலை. கேள்வி: யாரைப் போல கலாத்தியர் பவுலை ஏற்றுக்கொண்டார்கள்? பதில்: கிறிஸ்து இயேசுவைப் போல. கேள்வி: பவுலை ஏற்றுக்கொண்டபோது கலாத்தியர் கொண்டிருந்தது என்ன?
பதில் ஆனந்த பாக்கியம். கேள்வி பவுலுக்காக தங்கள் கண்களை பிடுங்கிக் கொடுக்க கூடியவர்கள் யார்? பதில் கலாத்தியர். கேள்வி கலாத்தியருக்கு பவுல் எதினாலே சத்ருவானேன் என்று கூறினார்? பதில் சத்தியத்தை சொன்னதினாலே. கேள்வி எதில் வைராகியம் பாராட்டுவது நல்லது? பதில் நல்ல விஷயத்தில். கேள்வி கலாத்தியரிடத்தில் கிறிஸ்து உருவாகுமளவும் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்பட்டவர் யார்? பதில் பவுல். கேள்வி கலாத்தியர்களிடத்தில் வந்து பவுல் எப்படி பேச விரும்பினார்? பதில் வேறு வகையாக. கேள்வி கலாத்தியர் எதற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்பினார்கள்? பதில் நியாயப்பிரமாணம். கேள்வி ஆபிரகாமின் குமாரரில் முதலாமவன் யாரிடத்தில் பிறந்தான்? பதில் அடிமையானவள். கேள்வி ஆபிரகாமின் குமாரரில் இரண்டாமவன் யாரிடத்தில் பிறந்தான்? பதில் சுயாதீனமுள்ளவளிடம். கேள்வி அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் எதின்படி பிறந்தான்? பதில் மாம்சத்தின்படி. கேள்வி சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன் எதின்படி பிறந்தான்? பதில் வாக்குத்தத்தத்தின்படி. கேள்வி ஆபிரகாமின் குமாரரை பற்றிய பிறப்பு என்ன அர்த்தமுள்ளவை? பதில் ஞான அர்த்தம். கேள்வி அடிமையானவள் சுயாதீனமுள்ளவள் என்பது எதை குறிக்கிறது? பதில் இரண்டு ஏற்பாடுகள். கேள்வி அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெற்றவள் யார்? பதில் ஆகார். கேள்வி ஆகார் என்பது எந்த தேசத்திலுள்ள சீனாய் மலை? பதில் அரபி. கேள்வி இப்பொழுதிருக்கிற எருசலேமுக்கு சரியானவள் யார்? பதில் ஆகார். கேள்வி சுயாதீனமுள்ளவள் யார்? பதில் மேலான எருசலேம். கேள்வி நாமெல்லோருக்கும் தாயானவள் யார்? பதில் மேலான எருசலேம். கேள்வி ஆவியின்படி பிறந்தவனை துன்பப்படுத்தியவன் யார்? பதில் மாம்சத்தின்படி பிறந்தவன். கேள்வி எவர்களை புறம்பே தள்ளு என்று வேதம் சொல்லுகிறது? பதில் அடிமையானவள் அவளுடைய மகன். கேள்வி நாம் யாருக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம்? பதில் சுயாதீனமுள்ளவள். God bless you.